மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராஜேஷ். சார், இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 7 கட்டமாகவும் முடிஞ்சு நேற்று எக்ஸிட் போல்லாம் வந்திருக்குங்க சார். எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. தமிழகத்தில் பாஜகவோட களம் இப்போ இருக்குங்க சார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்தியாவில் நம்முடைய பாரத பிரதமர்களுடைய அந்த புகழ் எழுச்சி அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 350க்கு மேலே எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் திமுகவுடைய ஆதரவு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான வாய்ப்புகளை சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளும் 40-40 பெற்றிருக்க முடியும். திமுக மாதிரி நாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதி வச்சு கூட்டணியோ, மதம் இல்லைன்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு கூட்டணியோ அமைச்சு ஐடியாலஜிக்கலாக மக்களை பிரித்து பிரிவினை உண்டாக்கி ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணி நாம் வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்ணலை. பாஜக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பண்ணுகின்ற அரசியல். ஏற்குறைய 75 ஆண்டு காலம் ஆட்சி சுதந்திரம் பெற்று திமுக ஒரு 35 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க. அண்ணா திமுகவும் அதற்கு இணையாக ஆண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை. தமிழ்நாடு வளர்ச்சி பணியை நோக்கி போகலை, வளர்ச்சி பாதையில் இல்லை. டாஸ்மார்க் தான் முன்னிறுத்தப்படுது. தமிழ்நாட்டு அரசனுடைய தொழில் அப்படின்னா சாராயம் விற்கிறது. ஸோ இதிலிருந்து மாறுபடணும் அப்படின்னா ஒரு மாற்று கட்சி, மாற்று சிந்தனை உள்ள கட்சி வேணும் இல்லையா? அதுதான் அண்ணாமலை அவர்கள் இந்த முறை ஒரு மிகப்பெரிய முயற்சியாக. நம்ம இப்போ டாஸ்மாக கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க விற்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அதிகப்படியான விற்பனை இருக்குது அப்படின்னா அண்ணாமலை இதுக்கு மாற்ற என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் சாராயம் அனுமதிக்கிறது வேற, சாராயம் விற்கிறதுங்கிறது வேற. தமிழ்நாட்டில் ஒரு அரசே சாராயம் விற்கிறது, டார்கெட் வச்சு விற்கிறாங்க. தீபாவளிக்கு இவ்வளவு சேல் பண்ணணும், பொங்கலுக்கு இவ்வளவு சேல் பண்ணணும், அப்புறம் சந்து கடைகள், பொந்து கடைகள், இதெல்லாம் எதுக்கு? அந்தந்த திமுக நிர்வாகிகளுடைய வருமானத்திற்காக சந்து கடைகள். ஸோ இது ஒரு கட்சி, ஆளுகின்ற கட்சி சாராயத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ பத்தாக்குறைக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக ரொம்ப சிந்தட்டிக் போதைப் பொருட்கள்லாம் வந்துருச்சு, ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை கண்டுக்காமல் ப்ரமோட் பண்ணுற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ பாஜக என்ன செய்ய போகுது? பாஜக செய்ய போகிறது என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன தேவை முதல்ல அந்த பேசிக் கட்டமைப்பை நீங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க. அவினாஷி ரோடு எவ்வளோ டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. வர்றதுக்கு அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி இதுதான் கடந்த 30-40 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாலம் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? பாலத்தின் பணிகள் வேகம் நடைபெறலை. ஸோ இந்த 2 அரசுகளுக்குமே அக்கறை இல்லை. அதில் மாற்றத்தை கொண்டு வரணும் தான் அண்ணாமலை வந்திருக்காரு. நான் சாராயத்தை ஏன் முன்னிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா, சாராயம் மனித வளத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்குது. இன்னைக்கு பேப்பரை திறந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தால் ஏற்படுகின்ற சாவுகள், அது தற்கொலையாகட்டும், கொலையாகட்டும், அடிதடியாகட்டும், கற்பழிப்பாகட்டும், சாராயத்தை ஒட்டி தான் எல்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றி அரசு கவலைப்படலை. அதனால் 2 கட்சிகளுமே இதை செய்ய தவறியனால தான் பாஜக, நான் சொல்ல வந்த பாயிண்ட், பாஜக இன்று தனித்து களங்காண வேண்டும், பாஜக தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஆசையோடு இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைத்து நம்ம செயல்பட்டுருக்கோம். ஆனால் இதில் ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்டீங்க. இது திமுக இன்னைக்கு இவ்வளவு இடம் வெற்றிக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நம்முடைய பாரத பிரதமர்கள் பாஜக இவ்வளவு சீட்டுகளை வெற்றி பெறுன்னு சொல்கிறப்போ, அதே ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ வெற்றி பெறுன்னு சொல்கிறப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதில் மாற்றம் இல்லை. இங்கே 36 சீட் ஜெயிப்பாங்க, 35 ஜெயிப்பாங்க, 2 சீட்டு பாஜக ஜெயிக்கும், அதிமுகவுக்கு 0 சீட் கிடைக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது கடந்த நீங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க. கடந்த தேர்தல்களில் நீங்கள் சந்திக்கும் போதும் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்கிற இந்த தேர்தலுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? இல்லை, நீங்கள் ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான ஒன்று.
திமுக பிரச்சாரம் வந்து 2 பேரை வச்சு 3 பேரை வச்செல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணி தான் கட்சியை வளர்த்தாங்க. இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம், அதாவது திமுகவினுடைய மோசமான செயல்பாடுகள், மக்களை வஞ்சிக்கின்ற செயல்பாடுகள், ஏமாற்று வேலைகள், இவற்றையெல்லாம் தெளிவாக அழகாக பட்டியலிட்டு இதே மீடியா மூலம், உங்களை மாதிரி யூடியூப் சேனல் மூலமாக, மீடியா மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த சேர்த்ததன் விளைவாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு. ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார், நிச்சயமாக அதை பற்றி பேசுகிறார், தைரியமாக பேசுகிறார், நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாதுகாப்புக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓவராலாக உண்டான காரணத்தினால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களிடையே வந்திருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் யாராவது வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் இந்த மீடியாவை, சோசியல் மீடியாவை மிக சரியாக பயன்படுத்திய காரணத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி மக்களிடையே எழுந்திருக்கிறது. அது ஓட்டாகவும் மாறி இருக்கிறது. நம்ம சமீபத்தில் கடந்த 2 நாட்கள் முன்னே பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணார். எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக அதை விமர்சனம் பண்ணாங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருந்தால் வீட்லேயே தியானம் பண்ண வேண்டியதானே, மக்கள் வரி பணத்தை வந்து வீணடிச்சு அவ்வளோ செலவு பண்ணி கன்னியாகுமரியில் போய் தியானம் பண்ணணுமான்னு கேட்குறாரு. இப்போ நான் சமயத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா போயிட்டு சிக்காகோ போயிருந்தேன். சிக்காகோன்னு கால் வச்ச உடனே ஞாபகம் வந்து எதிரிங்களா, விவேகானந்தர் முதல்ல பேசினார் இல்லையா, அந்த இடம் தான். ஸோ நான் தேடி பிடிச்சேன், அந்த இடம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சேன். ஒரு ஆர்ட் கேலரியும் ஒரு இடம் சொன்னாங்க. அங்கே போனேன். மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கலையரங்கம். அந்த கலையரங்கத்தில் நான் போய் அங்கே இருக்கிற இன்சார்ஜிட்ட கேட்டேன், நான் விவேகானந்தர் பேசிய அந்த மண்டபத்தை பார்க்கணும், அந்த மேடையை பார்க்கணுன்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியம், அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு சொல்லி ஒரு ஆட்களை வர வச்சு போய் அந்த மண்டபத்தை திறந்து காமிச்சாங்க. அந்த மண்டபத்தை பார்வையிட்டேன். நான் போய் அந்த ஸ்டேஜில் நின்னேன். அவரை மாதிரியே ஒரு கை கட்டி நின்று ஒரு சந்தோஷம் மனசில், நிறைவு. ஒரு துறவி, மிகப்பெரிய இந்து துறவி சிக்காகோவில் போய் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், சனாதனம் குறித்து எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அங்கே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு இல்லையா, அந்த இன்டியூஷன் அது மனசில் இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நேச்சுராகவே தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்று அதிகம். விவேகானந்தருடைய இந்த இடத்துல வந்து அமர்ந்து அவர் தியானம் செய்வது என்பது மிகப்பெரிய பெருமை தமிழகத்திற்கு. நீங்கள் சொல்லலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இது அரசியல்னு சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்சு போய் தான் வந்து உட்காந்துருக்காரு. இல்லை, தமிழர்கள் மீது இவ்வளோ பற்று வச்சிருக்காரு, மிகுந்த மரியாதை வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தமிழரான வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு எதிர்வினையாற்றியிருக்காரு பிரச்சாரத்தின் போது. இல்லை, அது வந்துங்க அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த இடங்களில் நீங்கள் எதிர்வினையாற்றுங்கிறது எப்பவும் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் திருக்குறள் ஆகட்டும், மற்ற நம்முடைய காவியங்கள் ஆகட்டும், பாரதியார் போன்ற கவிஞர்களாகட்டும், ஒவ்வொருத்தரையும் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து பாரத பிரதமர் முன்னிறுத்தி இருக்கிறாரு, எந்தெந்த இடத்துல தமிழ் குறித்து பேசியிருக்காரு, ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா திமுக தமிழ் 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 என்று பேசியவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலையே. 35 ஆண்டு காலத்தில் தமிழை வளர்த்துருந்தா அது எங்கேயோ போயிருக்கணுமே, தமிழ் பண்ணலையே அது அவங்க. ஸோ இவங்க வந்து மொழி, இனம், இந்த ரெண்டையுமே இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாரத பிரதமர்கள் அதை சரியாக செய்ய வேண்டியதை வளர்ச்சி பணிகள் குறித்து செய்து கொண்டிருக்கின்றார். இது தாங்கிக்க முடியல. இன்னைக்கு விவேகானந்தருடைய அந்த மண்டபம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்றது, உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்ற செய்தியாக மாறிவிட்டது. இன்னும் பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் அங்கிருந்து பல இடங்களில் வந்து மக்கள் வந்து பார்வையிட போறாங்க. வெளிநாட்டிலிருந்து இன்னும் வரத்தை அதிகரிக்கும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அளவில் அந்த இடத்துல விவேகானந்தருடைய நினைவிடத்திற்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது. உண்மையா இல்லையா? கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நான் அமெரிக்காவில் ஒரு இடம் போயிருந்தேன். ஒரு குட்டிச்சுவர், ஒரு 100 செங்கல் இருக்கும், கருங்கல் இருக்கும். அதை ஒரு நினைவிடமாக வச்சுருக்காங்க அவங்க. என்னென்னா, இந்த அரசியல் கட்டப்பட்டதுன்னு ஒரு சின்ன வரலாறு. இதை வச்சு அங்கே ஒரு டோக்கன் போட்டு வசூல் பண்ணுறாங்க. நான் பல இடங்களில் போய், அது லண்டனில் பார்த்தேன், அமெரிக்காவில் பார்த்தேன். சொல்வதற்கு பெருமையான விஷயங்கள் அதிகமாக எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இவ்வளோ விஷயங்களை வச்சுருக்கிறோம். எத்தனை விஷயங்கள் நம்ம விட்டுருங்க, எத்தனை கலை, கலாச்சாரம், எதை வேணா சொல்ல, இலக்கியம், இதை முன்னிலைப்படுத்துகின்ற பிரதமரை நீங்கள் வரவேற்கணுமல்ல. அதில் போய் அரசியல் பண்ணா ஏன் பிரதமர் ஏன் போறாரு? இவருக்கு அவனுக்கு நினைப்பெல்லாம் பிரதமர் தான். ஒவ்வொரு நிமிஷமும் பிரதம மினிஸ்டர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார், இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். இந்த இந்தி கூட்டணி முழுமையாக அவரை எதிர்த்தால், பிரதமர் மோடியை எதிர்த்தால் நாம் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாங்கிற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெற்று அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்தி கூட்டணி. அது இந்த ரிசல்ட் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரிய போதும்.
இன்னைக்கு பாருங்க, நேற்று அருணாச்சலத்தில் வந்து நோட்டா கீழே போயிட்டாங்க ஓட்டு காங்கிரஸ். என்ன பேச போறாங்க? இப்போ கடந்த முறையை ஒப்பீடு செய்யும்போது இந்த முறை இஸ்லாமிய வேட்பாளர் ஒரே ஒரு தான் இருக்காரு. இப்போ இஸ்லாமியர்களுக்கும் சேர்ந்த அரசு தான் பாஜக, அனைத்து மக்களுக்குமான அரசு அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாமே. அதாவதுங்க, இதுதான் ஓட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது, இதுதான் தாஜா அரசியல் அப்படிங்கிறது. அதை நாங்கள் பாஜக செய்யலை. பாஜக இந்துத்துவ கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கின்ற ஒரு கட்சி. எல்லாரையும் இணைத்து சப்கே சாத் சப்கே விகாஸ், எல்லாரையும் இணைத்து கொள்கின்ற ஒரு கட்சி, இணைத்து செல்கின்ற கட்சி. இவங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுங்க, குறைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னு உடனே இன்னொருத்தர் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க, குறைச்சி கொடுத்தீங்க. யாரெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு பாதுகாப்பு வருகின்றார்களோ, யாரெல்லாம் இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிறார்களோ எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் இதில் வந்து நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஹஜ் பயணத்திற்கு முதல்ல வாஜ்பாய் அவர்கள் தான் மானியம் கொடுத்தாங்க. அதை தடுத்து நிறுத்தியது காங்கிரஸ். இவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுமே செய்ய கிடையாது. ஆனால் இவங்க செய்யறத ஒன்று செஞ்சா ஏன் ஒன்று செஞ்சாங்க, ரெண்டு செஞ்சா ஏன் ரெண்டு செஞ்சாங்க? ஒரு கட்சி கூடி முடிவெடுக்கின்ற கட்சி காங்கிரஸ் மாதிரி குடும்ப கட்சி அல்ல. அங்கே ராகுல் காந்தியும் சோனியா காந்தி முடிவு பண்ற கட்சி அல்ல. இங்கே ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு அமைப்பு, ஒரு பலமான ஜனநாயக அமைப்பு. அதில் எடுக்கின்ற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாகணும். அப்படித்தான் அந்த முடிவில் எடுக்கப்படுது. அதனால இது நாட்டின் வளர்ச்சி குறித்து எடுக்கின்ற முடிவு. அதில் நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் ஆதாயம் தெரிகின்ற முயற்சி எடுக்கக்கூடாது. அதிமுக வந்து எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சதுனால தான் ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்துவ தலைவராக சித்தரிக்கிறாங்களோ? அதுங்க ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு, ஹிந்து மதம் குறித்து பேசியிருக்காரு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சனாதனம் குறித்து உதயநிதி பேசினார். அவங்க அமைச்சர்கள் பல பேர் வந்து இந்து மதம் குறித்து பேசியிருக்காங்க. அவருடைய எம்பிக்கள் பல பேர் இந்து மதம் குறித்து பேசியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது மாதிரி மிக மோசமாக ஒரு இந்து மதத்தை கேவலப்படுத்துகின்ற விதமாக மு.க. ஸ்டாலின் பேசினார். என்ன பேசினார்? இந்து மதத்தினுடைய மந்திரங்களை கேட்டாலே காது கூசுகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? கொசு டெங்குவை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு தலைவர், அது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும், பேசியிருக்காங்களா? இந்து மதம் குறித்து பேசியிருக்காங்களா? ரெண்டாவது, இந்து மதத்தின் மீது நம்பிக்கையோடு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டவர்கள், யாகத்தில் ஈடுபட்டவர்கள் ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் முழு நம்பிக்கையோடு தாய் முகாம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள். அவங்க இழிவுபடுத்தினாங்களா? அதனால தான் சொல்கிறேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவ கொள்கைகளை, ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருப்பனால தான் தலைவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இன்னொன்று பல உதாரணங்கள் சொல்ல முடியும், அவங்க எப்படிலாம் சொன்னாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. நீங்கள் பல கோயில்களுக்கான வளர்ச்சி பணிகளை கொடுத்தது எம்ஜிஆர், இன்னும் சொல்லிட்டு இருக்கலாம். அது வந்து அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது சிறுபான்மைக்கு செஞ்சாலும் சரி அல்லது இந்து மக்களுக்கு செஞ்சாலும் சரி, எது செய்தாலும் அவருடைய வாக்கு வங்கி அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் செய்யுமோ ஒழிய உண்மையான வளர்ச்சிக்காக செய்யாது. அப்படி செஞ்சிருந்தா தமிழ் எங்கேயோ போயிருக்கணும், அங்கே செஞ்சிருந்தா அறநிலைத்துறை எங்கேயோ போயிருக்கணும், அங்கே செஞ்சிருந்தா தமிழ்நாட்டு வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கணும். அது அவங்க செஞ்சது சரியாக செஞ்சிருந்தா இன்னைக்கு பட்டியலின மக்களுடைய நிலைமை எங்கேயோ மாறி இருக்கணும். இன்னைக்கு பட்டியலின மக்கள் அதிக அளவு மது போதைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு காரணம்னா அது திமுக தான் காரணம். நான் தெளிவாக சொல்ல முடியும். சீமான் சொல்றாரு, பாஜகவுக்கு வந்து தமிழகத்தில் தனித்து நிற்கிறதுக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், துணிவு இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்கேன். மீடியாவில் டெய்லியும் வரணும், தான் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறக்காக சீமான் பேச்சுக்கெல்லாம் எடுத்து நீங்கள் கோர்வையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் என்ன பேசுனாரு, என்ன கொள்கையில் இருக்கார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் தினமும் மீடியாவில் வந்தால் போதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர் சீமான் அவர்கள். பாவம், அரசியல் விரும்பி வருகின்ற பல இளைஞர்கள் அவருடைய அந்த பேச்சுக்கு, கடவுள் கொடுத்த அந்த ஒரு திறமை அவருக்கு நல்லா பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு இன்னும் சொன்னால் அடிமைப்பட்டுனே சொல்லலாம். அங்கே போய் நிற்கிறாங்க, பலர் எலெக்ஷன் நின்னாங்க, ஓட்டுக்களை வாங்கினாங்க. நான் கேட்குறேன், தொடர்ந்து எலெக்ஷன் நின்றுருக்குறீங்க, வெற்றிங்கிற ஒரு இலக்கு நோக்கி போகாமல் இத்தனை பேர்த்த பலிகடா ஆக்கி அவர்களை செலவு செய்ய வச்சு அவங்கள வறுமையில் தர்ற எந்த வகையில் நியாயம்? உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சா ஒரு நல்ல கட்சியோட இணைந்து நின்று ஆதரவாக நின்று நீங்கள் வந்து கட்சியை விளையாடித்து சென்று அந்த இளைஞருக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்த அரசியலுக்கு அதை நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய பிரபகண்டாவுக்காக, உங்களுடைய சுய லாபத்திற்காக, உங்களுடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்காக, உங்களுடைய ஓட்டுக்களை இருக்கிற மாதிரி காமிக்கிற காரணத்துக்காக தொடர்ச்சியாக பல எலெக்ஷனில் தொடர்ந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு அவர்களை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுறது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். சீமான் இன்னொரு இடத்துல சொல்றாரு,
பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் வந்து நாம் தமிழரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி அவர் மக்கள் நல கூட்டணி நின்னாங்க இல்லையா? அப்போ சொன்னார் மக்கள் நல கூட்டணி அதிக வாக்குகள் வாங்கினா நான் வந்து கட்சி கலைச்சிறேன்னு சொன்னார். மக்கள் நல கூட்டணி அதிக வாக்குகள் தான் வாங்கினாங்க. நீ எடுத்து பாருங்க, வாங்கியிருக்கிறாங்க. இவர் கட்சி கலைச்சிட்டாரா? அதான் சொன்னேன், அவர் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. டெய்லி ஒன்று பேசுவார், மறந்துடுவார், அடுத்த நாள் மட்டும் இன்னொன்று பேசுவார். அந்த சமயத்தில் எது பேசினா ட்ரெண்ட் ஆகுமோ அதை அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் அவருடைய பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி சார். சிறப்பு. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.